த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலையும் சரி, ஆன்மீகத்தையும் சரி, சட்ட கட்டமைப்புகளையும் சரி மொத்தமா உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். கடந்த மே 15ஆம் தேதி அன்னைக்கு மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த தீர்ப்பு நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாதங்களை கிளப்பியிருக்கு. கடந்த சில தினங்களா சோசியல் மீடியால அங்கேயும் இங்கேயுமா நீங்க பார்த்திருப்பீங்க. போஜ்சாலா அப்படின்ற ஒரு வார்த்தையை மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்த போஜ்சாலா விவகாரத்துலதான் அதிரடி தீர்ப்பு அப்படின்றத மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க. இது வெறும் ஒரே ஒரு மாநில பிரச்சனை மட்டும் கிடையாது. அயோத்தி ராமர் கோவில் அந்த ராம ஜென்மபூமி தீர்ப்பு இருக்குல்ல, அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற வழிபாட்டு தலங்கள், குறிப்பா ஞானவாபி மசூதி ஆகட்டும், இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் விவகாரம், இந்த மாதிரியான பல விவகாரங்கள்ல டைரக்டா தாக்கத்தை ஏற்படுத்த போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பா இது வந்திருக்கு. இது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான், ஆனா தயவு செய்து இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் இந்தியாவில் பல மாற்றங்கள் அப்படின்றது, மாற்றங்கள்னா ஏதோ அங்கேயும் இங்கேயும் கிடையாது, ஒட்டுமொத்த தலைகீழ் மாற்றங்கள் அப்படின்றது வரப்போகுது. இந்திய அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அதிர்வலைகளை எதிர்கொள்றதுக்கு தயாராகுது அப்படின்றது தான் இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்கு. நான் நிறைய ஊடகங்கள்ல பார்த்து இது ஏதோ டீட்டெயிலா கொடுத்துருக்காங்களான்னு பெரிய அளவில் யாரும் கொடுக்கல. ஆனா எனக்குன்னு சில ஆடியன்ஸ், உங்களை மாதிரியான ரொம்ப நம்பகமான ஆடியன்ஸ் இருக்கிறீங்க, நிறைய டீட்டெயில்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அறிவார்ந்த ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உட்காந்து கிட்டத்தட்ட 217 பக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை படிச்சு இது என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் இந்தியாவில் ஏற்படுத்த போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன். அதனால தயவுசெய்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த போஜ்சாலா அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சர்ச்சையை உங்களால புரிஞ்சுக்க முடியும். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய தார் அப்படின்ற மாவட்டத்துல தான் இந்த போஜ்சாலா கமால் மௌலா மசூதி வளாகம் அப்படின்றது இருக்கு. நீங்க நார்த் இந்தியாவுக்கு பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்ல கூகுள்ல போய் பாருங்க. ஒரு பெரிய கோவில் இருக்கு, இப்ப காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குன்னா அது பக்கத்திலே ஒரு மசூதி இருக்கும், இல்ல ஒரு மசூதி இருக்குன்னா அது பக்கத்துல ஒரு கோவில் இருக்கும். இந்த இரண்டு வளாகங்களுமே ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்ச மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த போஜ்சாலா அப்படின்றதும் மசூதியும் கோவிலும் அருகருகில் இருக்கு, இல்ல ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு வளாகமா இருக்கு. இந்துக்கள் தரப்பு என்ன சொல்றாங்க, இது 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல, அதாவது 1034வது வருஷத்துல பரமாரா வம்சத்தை சேர்ந்த புகழ்மிக்க அரசரான ராஜா போஜன் அப்படின்றவரால சரஸ்வதி தேவிக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். இது கோவில் மட்டும் இல்ல, சமஸ்கிருத கல்வி மையமும் இங்க செயல்பட்டு வந்துச்சு அப்படின்னு இந்துக்கள் தரப்புல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த சரஸ்வதி தேவி சிலை அப்படின்றது இப்போ லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கு. அதை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய அடிப்படையான கோரிக்கையா இருக்கு. இதுக்காக பல வருஷங்களா வீதியில இறங்கி போராடுறதும் சரி, சட்ட போராட்டமும் சரி, இந்த இந்துக்கள் அமைப்பு அப்படின்றத நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க, இது பல நூற்றாண்டுகளா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கமால் மௌலா மசூதி. அது மட்டும் இல்லாங்க இங்க நாங்க தலைமுறையா தொழுகை அப்படின்றதையும் செஞ்சுக்கிட்டு வரோம். திடீர்னு நீங்க தொழுகை செய்யக்கூடாது, இந்த இந்துக்களுடைய கோவில் அப்படின்னு சொன்னா நாங்க எங்க போறது அப்படின்ற கேள்வியை அவங்களும் கேட்கிறாங்க. இது பல வருஷமா பதட்டமாவே நீடிச்சுட்டு வந்த சூழல்ல இந்திய தொல்லியல் துறை கடந்த 2003வது வருஷம் ஒரு தற்காலிகமான ஏற்பாடு செய்யறாங்க. அதன்படி வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்துக்கள் அங்க போய் பூஜை மற்றும் வழிபாடுகளை செஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இஸ்லாமியர்கள் அங்க போய் நமாஸ், அதாவது தொழுகை அப்படின்றத செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இடைக்கால உத்தரவு அப்படின்றத போடுறாங்க. அதே சமயத்துல மற்ற நாடுகள்ல இருந்து சுற்றுலாவுக்காக இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா அதுக்காக பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமா இதை அறிவிக்கிறாங்க தொல்லியல் துறை. ஆனா இந்த தற்காலிக ஏற்பாடு அப்படின்றது இந்துக்கள் தரப்புக்கும் பிடிக்கல, இஸ்லாமியர்கள் தரப்புக்கும் பிடிக்கல. இதை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இந்துக்கள் அமைப்பை சேர்ந்தவங்க மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்துடைய இந்தூர் கிளையில போய் வழக்கு அப்படின்றத தாக்கல் செய்யறாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச உயர் நீதிமன்றம் கடந்த 2024வது வருஷம் ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த அடிப்படையில
அதே வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 100 நாள், சரியா சொல்லணும்னா 98 நாட்கள் இந்திய தொல்லியல் துறை அங்க போய் அதிநவீன அறிவியல் பூர்வமான அகழ்வாராய்ச்சிகளை ரொம்ப டீட்டெயில்டாவே பண்றாங்க. இதோடைய ரிப்போர்ட் மட்டும் 2000 பக்கங்களுக்கு அவங்க தயாரிக்கிறாங்க. அதை நீதிமன்றத்திலையும் சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மசூதியுடைய அந்த பேஸ்மெண்ட்லயும் சரி, அதோடைய அடிபாகத்திலையும் சரி, சுவர்கள்லயும் சரி, தூண்கள் மாதிரியான அமைப்புகளையும் சரி, 94க்கும் அதிகமான இந்து மற்றும் சமண கடவுள்களுடைய சிலைகள் இன்னமும் அங்க இருக்கு. 150க்கும் அதிகமான சமஸ்கிருத கல்வெட்டுகள் மற்றும் கோவில் தூண்களுடைய எச்சங்களா இன்னும் அங்க இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அந்த ரிப்போர்ட்ல அவங்க சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ண மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் கடந்த மே 15ஆம் தேதி ஒரு 242 பக்கங்களை கொண்ட ஒரு டீட்டெயில்டான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய முக்கியமான அம்சங்கள் இதுதான். அந்த போஜசாலா வளாகம் அப்படின்றது ராஜா போஜன் இருக்கார்ல, அவரு காலத்துல உருவாக்கப்பட்ட சரஸ்வதி தேவி கோவில் தான். அதே மாதிரி அங்க சமஸ்கிருத கல்வி நிலையம் அப்படின்றது செயல்பட்டு இருக்கு அப்படின்றத இந்த ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2003 ஒரு உத்தரவு போட்டாங்கல்ல இந்திய தொல்லியல் துறை, அதான் வெள்ளிக்கிழமையில இவங்க போய் தொழுகை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமையில இந்துக்கள் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு, அதை முழுமையா ரத்து செய்யறதாகவும் அறிவிச்சுட்டாங்க. அதனால இனி அங்க இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த கூடாது, முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்துக்கள் அங்க தினமும் போய் வழிபாடு மற்றும் பூஜைகளை நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமதியும் அவங்க கொடுத்துட்றாங்க. இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமையும் பாதுகாக்கணும். அதனால இந்த வளாகம் அமைஞ்சிருக்கக்கூடிய தார் மாவட்டத்திலேயே மசூதியை கட்டிக்கிறதுக்கு வேற ஒரு இடத்த நீங்க அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு மத்திய பிரதேச மாநில அரசுக்கு ஒரு பரிந்துரை அப்படின்றதையும் கொடுக்கறாங்க. அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அங்க அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டுருச்சு. ஆனா இஸ்லாமியர்கள் மசூதி கட்டணும் அப்படின்றதுக்காக அதே அயோத்தியில வேற ஒரு இடத்துல லேண்ட் அப்படின்றது ஒதுக்கறதுக்கு உத்தரவு போட்டாங்களா சுப்ரீம் கோர்ட். அதே உத்தரவு தான் மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் இந்த போஜசாலா தீர்ப்புல வழக்குல தீர்ப்பா கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லண்டன்ல அந்த சிலை இருக்குன்னு சொன்னோம்ல, சரஸ்வதி தேவியோட சிலை, அதை எப்படியாவது மீட்டு கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க. இது ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவோம். ஆக்சுவலா இப்படின்னா எல்லா வழிபாட்டு தலங்களுமே இப்படி கேள்விக்குள்ளாகும்ல. ராமர் கோவில், அயோத்தி, பாபர் மசூதி பிரச்சனை வந்தப்போ அதுக்கப்புறமா இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தாரு அப்போ பிரதமரா இருந்த நரசிம்மராவ். அதுதான் வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991. இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப பெக்யூலியர் ஆனதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது. இதை பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1991 அப்படின்ற பெயர்ல தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதுல பிரிவு 3 மற்றும் 4 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஆகஸ்ட் 15, 1947 அன்னைக்கு ஒரு வழிபாட்டு தலம், அது கோவிலா இருக்கலாம், மசூதியா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், அந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த வழிபாட்டு தலங்கள் என்ன தன்மையோட இருந்துச்சு, ஒருவேளை அது கோவிலா இருந்துச்சுன்னா அது கோவில் தான், அது மசூதியா இருந்துச்சுன்னா அது மசூதி தான், இல்ல அது கடந்த காலங்கள்ல கோவிலா இருந்தது அதுக்கப்புறமா அது மசூதியா மாத்தப்பட்டுச்சு, அதனால மசூதியை அகற்றிட்டு அது கோவிலா மாத்தணும், இப்படின்ற மாதிரியான அடையாளங்களை மாற்றக்கூடிய விஷயங்களை யாரும் கேட்க முடியாது. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா நீதிமன்றங்கள் அந்த புதிய வழக்குகளை என்டர்டெயின் பண்ணக்கூடாது, விசாரிக்க கூடாது அப்படின்றதுதான் அந்த புதிய சட்டம் அப்படின்றது 1991 கொண்டு வந்த அந்த சட்டம் அப்படின்றது இருந்தது. ஆனா இந்த விஷயத்துலதான் உச்ச நீதிமன்றம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் அயோத்தி பாபர் மசூதி வழக்குல அவங்க செஞ்சிருந்த மாற்றம். ஏன்னா அந்த ஒரு விவகாரத்துக்கு மட்டும் இந்த சட்டத்திலிருந்து முழுமையா விலக்களிக்கப்பட்டது. அதாவது மற்ற மசூதி மற்ற கோவில்கள்லாம் இந்த சட்டத்தின்படி 1947 என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும். ஆனா அயோத்தி பாபர் மசூதி விவகாரத்தை மட்டும் நாங்க அப்படி எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு மட்டும் நாங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம், அதுக்கு நாங்க விதிவிலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் அங்க கோவில் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க உச்ச நீதிமன்றம். இந்த வழக்குல நீதிபதிகள் ஒருவராக இருந்த முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்லியிருந்தாரு,
திடீர்னு எனக்கு இதுல குழப்பமா இருந்தது, கடவுள்கிட்ட போய் நான் கேட்டேன், கடவுள் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு, அந்த அடிப்படையில நான் தீர்ப்பு வழங்கினேன்னு அவர் சொல்லியிருந்ததெல்லாம் பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா இந்தியாவில் தீர்ப்பு அப்படின்றது சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதன்படிதான் இருக்கணும், கடவுள் சொல்றதை கேட்டு பண்ணக்கூடாது. இந்திய அரசியல் சாசனம் அப்படின்றது கடவுளுக்கும் மேலானது அப்படின்ற மாதிரியான ஒரு தரப்பு வாதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரி, மீண்டும் இந்த விவகாரத்துக்குள்ள வருவோம். இப்போ இந்த போஜ்சாலா வழக்குல இஸ்லாமிய தரப்பு என்ன சொல்றாங்க, 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டப்படி பார்த்தா இது மசூதியா தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஏன்னா 1947 இது மசூதியா தான் இருந்துச்சு. அப்படின்னா இதை கோவிலா மாத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு லூப் ஹோலை ரொம்ப சாதுரியமா பயன்படுத்தி இந்த தீர்ப்பு அப்படின்றத வழங்கியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டத்திலேயே பிரிவு 4 உட்பிரிவு 3 அதனுடைய உட்பிரிவு ஏயின் கீழே ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. அதாவது 1958 வருஷம் பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தளங்கள் சட்டத்தோட கீழே பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களா அறிவிக்கப்பட்ட இடங்கள் எதுக்குமே 1991 சட்டத்தின் பொருந்தாது. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம், நான் டீட்டெயிலா சொல்றேன். அதாவது 1958 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில இந்தியாவில் இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள், இடங்கள் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கப்பட்ட இடங்களா அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த பாதுகாக்கப்பட்ட இடங்கள் எதுவுமே 1991 கொண்டு வந்தாங்கல்ல, எதுக்காக பாதுகாக்கப்பட்ட சின்னங்களா அறிவிக்கிறாங்க, அதோடைய பழமை மாறாம இருக்கணும், எந்த சிதிலமும் அடைஞ்சிடக்கூடாது, தேவையில்லாத ஆட்கள் உள்ள அதை சிதைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 1958 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை 1991 சட்டம் பொருந்தாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எண்ணத்துக்காக அதை கொண்டு வந்திருந்தாங்க. அதைத்தான் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்ப இந்த போஜ்சாலா வளாகம் அப்படின்றது 1904 வருஷம், அதாவது ஆங்கிலேயர் காலத்திலேயே பாதுகாக்கப்பட்ட பண்டைய நினைவு சின்னமா தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான கெசட் அப்படின்றதும் இருக்கு. அதனால 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் இதுக்கு பொருந்தாது அப்படின்ற அந்த லூப் ஹோல பயங்கரமா புடிச்சுக்கிட்டாங்க மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம். அந்த அடிப்படையில தான் தீர்ப்பு அப்படின்றதும் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஆர்டிகல் 226 தன்னாட்சி அதிகாரம் அப்படின்றது அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சரை எந்த ஒரு காரணத்துக்காகவும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றதையும் அந்த தீர்ப்புல அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. இது ரொம்ப லீகலி ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். நான் முடிஞ்ச வரைக்கும் இதை எளிமையா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, இதனால என்ன ஆக போகுது அப்படின்றதா இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தீர்ப்பு ஒரு முன்மாதிரியான ஒரு தீர்ப்பா மாறி இருக்கு. அதாவது இந்த 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை முழுமையா நீக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இதுக்கு வந்திருக்கு. இனி நாடாளுமன்றத்துல இந்த குரல்கள் வலுவா எழும்ப தொடங்கும். நீங்க வேணா பார்க்கதான் போறீங்க. இப்ப இது வெறும் போஜ்சாலா தீர்ப்பு அப்படின்றது வெறும் மத்திய பிரதேச மாநிலத்தோடைய முடிய போறது கிடையாது. நான் வீடியோட ஆரம்பத்துல என்ன சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் விவகாரம் என்ன சொல்றாங்க, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அந்த மசூதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தர்காக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கோவிலுடைய எச்சங்கள் இருக்கு, அதனால அது கோவில் அப்படின்னு ஒரு தரப்பு ஏற்கனவே கோஷம் அப்படின்றத போட தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காசியில் இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதர் கோவில், ஞானவாபி மசூதி விவகாரமாகட்டும், மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜென்ம பூமி ஷாகிதாத் மசூதி விவகாரமாகட்டும், இப்படின்னு ஏராளமான விவகாரங்கள் ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கு. இப்போ மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஆப்வியஸ்லி அந்த தீர்ப்பு அடிப்படையா வச்சு மற்ற நீதிமன்றங்களும் இதே வழியில போறாங்க அப்படின்னா, அப்போ கோவில்கள் வளாகத்துல இஸ்லாமியர்களுடைய மசூதிகள் இருந்துச்சு அப்படின்னா மசூதிகள் அந்த அந்த அமைப்பு அப்படின்றது அப்புறப்படுத்தப்பட்டுட்டு அங்க முழுமையான கோவில்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, இது வெறும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயமா மட்டும்னு பார்த்தா அதுதான் கிடையவே கிடையாது. ஏன்னா இது அரசியல் சார்ந்த, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமும் அரசியலும் வேறு வேறு கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இப்போ பாஜக இதை வைத்து பல இடங்கள்ல ரொம்ப டீட்டெயில்டா ஒர்க் பண்ண தொடங்குவாங்க. நீங்க நம்ம பிளே பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. தீர்ப்பு வந்த இம்மீடியட்டா அவங்க போய் கோவில்கள்ல போய் அந்த அந்த இடங்கள்ல போய் பூஜை பண்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மேல்முறையீடு வருவாங்களா என்னன்றதெல்லாம் தெரியாம உடனடியா அந்த வேலை அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது
வெறும் மத்திய பிரதேசம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க தொடரப்போகுது. அதை முன்னின்று பாஜக நடத்ததா போறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சட்டமும் சரி, அரசியலும் சரி, இப்போ ஒரு புதிய பாதையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு பக்கம் நாட்டுடைய தொன்மையான வரலாறும் வழிபாட்டு உரிமைகளும் மீட்டெடுக்கப்படுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமா இருக்கிறது நாட்டினுடைய மத நல்லிணக்கமும் சிறுபான்மையினருடைய நம்பிக்கை பாதிக்கப்படாம பாதுகாக்கப்படுறதும் அரசாங்கத்துடைய மிக முக்கியமான கடமையா இருக்கு. இப்போ நிச்சயமா உச்சநீதிமன்றத்துக்கு போக போறோம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பாபர் மசூதி வழக்குல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த தீர்ப்பு தான் இதுக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது. தெரியல என்ன ஆக போகுது அப்படின்னு, அதெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கு அதை நம்ம யூகிச்சு சொல்றதுக்கு. ஆனா ஒட்டு மொத்தமா இந்த முழு நகர்வுகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்தியா சரியான பாதையில தான் போகுதுன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல தடமாறுறவங்க இதை உடனடியா நம்ம உஷாரா பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.